வணக்கம் மக்களே, வெல்கம் டு எல்லாம் டோன்ட் வெரி பி ஹாப்பி. சேனல் நேமுக்கும் நாங்கள் பேசுகிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோயிங் ஃபார்வர்ட் வேறு நேமோட வேறு சேனலில் இதெல்லாம் நாங்கள் போடுறோம். இந்த சேனலில் போக போக சும்மா நாங்கள் என்ன ட்ராவல் வ்ளாக்ஸ் அந்த மாதிரி போடலான்ட்டு நானும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேனல் ஆரம்பிப்பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. குவாலிஃபையிங்ஸ் முடிஞ்சிருக்குது. சவுதி அரேபியன் கிராண்ட் ப்ரீ நடந்து முடிஞ்சிருக்குது. அது ப்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாதான், ப்ரீன்னு தான் சொல்லணுமா? நீங்கள் ப்ரிக்ஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. ஓகே ஓகே, சரி வாங்க, வெல்கம் பேக் வெங்கட். போன வாரம் நீங்கள் உங்கள் தனித்தனியாக வீடியோ காலில் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பார்த்தே பேசுங்க. நம்ம ரெண்டு பேர் பார்த்த மாதிரி நீங்கள் கேமரா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவாக பண்ணுறோம். ஒரு லைவ் இன்டர்வியூ மாதிரி போகுது. பட் இது இன்டர்வியூவாக இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக போகலாம், அதுதான் நினைக்கிறேன். இன்டர்வியூ இன்ஃபர்மேட்டிவ் கரெக்டாக அது. சரி, வெங்கட் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவே போகலாம். வெங்கட், குவாலிஃபையிங்ஸ் எப்படி நடந்து முடிஞ்சு? உங்களோட இது என்ன? குவாலிஃபையிங் வந்து நல்லாவே முடிஞ்சிருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி, ஆக்சுவலாக எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே போச்சு. மெயினாக மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து வந்துட்டாரு. ஆமாம், வந்துட்டாரு. அது ஒரு எனக்கு எப்படின்னா, நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் இன்னைக்கு வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட டிரைவிங்கில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லேண்டோ வந்து இன்னைக்கு அவரால் வந்து லேப் டைம் செட் பண்ண முடியல. எனக்கு என்னென்னா, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபஸ்ட்டு வரணும், அதே மாதிரி லேண்டோ நாரிஸோட லேப் டைமை பீட் பண்ணி ஃபஸ்ட்டு வரணும். அதுதான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அது அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு நடக்கல. இல்லை, புரியலையே எனக்கு. லேண்டோ போனது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஜெயிக்கணும். ஜெயிப்பார். இன்னைக்கு வந்து எதுவும் சம்பவமே நடக்கலையேன்னு பார்த்தா, கடைசியில் லேண்டோ வந்து அந்த லேண்டோ நாரிஸ் வந்து அழகாக போய் ஃப்ரண்டில் தட்டி என்ன 10th பொசிஷன்லேருந்து வராரா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 10th பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் லேப் டைம் செட் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால நாளைக்கு வந்து 10th பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த ஆக்சிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான். ஏன்னா அவர் வந்து யூஸ்வலாக வர மாதிரி தான் வந்திருக்காரு. கொஞ்சம் அந்த மைன்யூட்டாக கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டார். கேர்லெஸ் சொல்ல முடியாது, அது வந்து ஓவர் ஸ்பீட், லைட்டாக கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு. அதனால அந்த கெர்பு வரைக்கும் போயிட்டாரு. அது வலிக்கி விட்டுருச்சு. அது ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நம்ம யாருக்குமே கேர்லெஸ்ன்னு அந்த டிரைவர்ஸை சொல்ல முடியாது. ஏன்னா தேர் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு பைலட்ஸு. அதனால கேர்லெஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்கள சொல்கிறதே ஃபார்முலா 1 பைலட்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஓட்டுற பைலட் வந்து ஜி ஃபோர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ஃபிசிக்கலாக வந்து தாங்குறாரோ, அதே மாதிரி தான் ஜி ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அவங்க யூஸ்வலாக ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் கழுத்துலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். மெயினாக அது ஏன்னா நெக் ட்ரைனிங் அவங்க பண்ணுறது இந்த ஜி ஃபோர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். அது நான் இங்கே விளையாட்டாக சொல்லலை. நான் நிறைய எனக்கு வந்து நெக் கொஞ்சம் பெருசு. நானுமே இந்த மாதிரி ஜி ஃபோர்ஸ் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இல்லை, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கிறேன். ஏன் வெங்கிட்ட என்ன சிரிக்கிறீங்க? என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நான் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. ஜி ஃபோர்ஸ் நீங்கள் அனுபவிச்சதில்லை, அனுபவிச்சு வைப்பீங்க, மற்றவங்களை அனுபவிப்பு. சரி, வரல, ரோல் ஆகுது. லாஸ்ட் டைம் பஹ்ரைன் கிராண்ட் ப்ரீ பார்த்துட்டு நல்லா இருக்கே ட்ராக்கு, இவ்வளோ பெரிய ட்ராக்காக இருக்குது, நல்லா செல்லுன்னு. இன்றைக்கி குவாலிஃபையிங் பார்க்குறப்ப தான் நான் கவனிக்கிறேன், என்னடா இது இவ்வளோ க்ளோஸாக வந்து வால் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி இதனால தான் நேற்று ப்ராக்டிஸ் செஷன் அப்போ வந்து சுனோட வந்து நேராக போய் அடித்து ரெட்புல்லோட வண்டியை இது பண்ணாரான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்ட ட்ராக்கு. சவுதி அரேபியன் ட்ராக்கை பற்றி, அதை பற்றி சர்க்கியூட்டை பற்றியும் சொல்லுங்கள். சவுதி அரேபியன் ட்ராக் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்ட்ரீட் ட்ராக். கிட்டத்தட்ட வந்து நம்ம சென்னையில் இருக்க டி நகர் ரங்கநாதன் தெருவில் வந்து ஃபார்முலா 1 கார் ஓட்டினா எப்படி ஓட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் அந்த மாதிரி ஒரு நேரோவான ட்ராக் இது. இந்த மாதிரி ஒரு நேரோவான ட்ராக்ல வந்து ரேஸ் வைக்கிறதே வந்து ஒரு சேலஞ்ச் தான் டிரைவர்ஸ்க்கு. ஆனால் நம்ம தான் இது வந்து நேரோவாக ஃபீல் பண்ணுவோம், டிரைவர்ஸ்லாம் அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்ட்லே டாப் 20 பெஸ்ட் டிரைவர்ஸ் இவங்க. அதனால ஜெட்டா ட்ராக் வந்து எப்பவுமே வந்து சேலஞ்சிங் தான்.
என்னைக்குமே சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. 2021 வந்துச்சு, 2021 வந்த ட்ராக்கு இப்போ வரைக்கும் அதே சேலஞ்சோட அப்படியே இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ரேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிராஷ் எதிர்பார்க்கலாம். இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க ஆள் முன்னாடி வந்துட்டாருன்னா ரேஸோட ரிசல்ட்ஸ் முடிவுக்கு வந்துரும்ன்றது ஊருக்கே தெரியும். எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வரும் எனக்கு புரியவே இல்லையே. இன்ட்ரெஸ்டிங்கா வரும் அப்படின்னா, ஏன் எப்பயுமே ரேஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் இருக்கிற டிரைவர்ஸ் மட்டும் தான் பேட்டில் பண்ணணுமா? ஏன் வந்து மிடில்ல பேட் பண்ண மாட்டாங்களா? இல்ல வந்து டாப் 10 இருக்க இல்ல பேக் எண்ட்ல யாரும் சண்டை போட மாட்டாங்களா? நீங்க பாயிண்ட்ஸ் கணக்கு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் மூணு பிளேஸ் உங்க ஆள் வந்துருவாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஃபேன்ஸுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன். எப்பயுமே ஃப்ரண்ட் எண்ட்ல நடக்கிற ரேஸை விட பேக் எண்ட்ல நடக்கிற ரேஸ் தான் ரொம்ப அதை தான் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. அதான் காட்ட மாட்டேங்கிறாங்க, மீடியால காட்ட மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு லிவிஸ் ஹாமில்டன் எங்க இருக்கான், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் எங்க, அந்த கேமரா பூரா அங்கதான் தேடிட்டு இருக்கு. பேக் எண்ட்ல வந்து ரேஸ் சூப்பராகவே நடக்கும். ஏன்னா 10th பிளேஸ் வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ், அதுக்கு மேல பாயிண்ட்ஸ் கிடையாது. அதனால எப்படியாவது அந்த 10th பிளேஸ்க்குள்ள வரணும் அப்படின்ட்டு டிரைவர்ஸ்லாம் செம்மையா பேட்டில் பண்ணுவாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற ரேஸோட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நமக்கு மோஸ்ட்லி அது கிடைக்கிறது இல்லை, அந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவர் சொன்ன மாதிரியே லூயிஸ் ஹாமில்டனுக்கு என்னதான் ஆச்சு? லூயிஸ் ஹாமில்டனுக்கு எதுவும் ஆகல. லூயிஸ் ஹாமில்டன் அதே லூயிஸ் ஹாமில்டன் தான். அதே சொல்லாத. கரெக்டா. அவர் வந்து அந்த ஃபெராரி கூட இன்னும் அடாப்ட் ஆயிட்டு இருக்காரு. அடாப்ட் ஆகி கடைசியா இன்னும் 2 வருஷத்துக்கு இதே சொல்லுவாங்க. ஆமா 2 வருஷம் எப்படியாவது ஒன்று ஜெயிச்சுருவார். கண்டிப்பா ஃபெராரிக்காக கண்டிப்பா ஒரு ரேஸ் விக்டரி இருக்கு, ரெடியா இருக்கு. அது இந்த ஜெடால கூட இருக்கலாம். நாளைக்கு வந்து ஓப்பனிங் லேப்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் கிராஷ் பண்ணானா லூயிஸ் ஹாமில்டன் ஃப்ரண்ட் வரலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. அத மாதிரி லூயிஸ் ஹாமில்டன் அது கிராஷ் பண்ணாதான், கிராஷ் பண்ண வாய்ப்புகள் 99.99999% வாய்ப்புகள் இல்லை. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, போன வாரம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து வச்சு ஏதோ செஞ்சிருக்கிறார் போல. உள்ளார போய் ரெட்புல் டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஏதோ பெருசா பேசி, அப்புறம் அவர் பேர் என்ன ஹெல்மெட் மார்க்கோ கிட்டலாம் பேசி, அவர் வந்து எத்தனாவது பொசிஷன் வந்தார்? 7th 8th 6th 7th வந்தார். ஸோ அவர் வந்து அவருக்கு அந்த ரிசல்ட் பிடிக்கல. ஸோ அதனால் நிறைய நியூஸில் நான் படித்தது என்னென்னா வந்து அவர் இப்போது அந்த பாயிண்ட்ஸில், அதாவது இன்னும் ஒரு ரேஸ் தோத்துட்டாருன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ரெட்புல்ல இருக்கிற இந்த கிளாஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து பாயிண்ட்ஸ், அதாவது ரேஸ் தோத்துட்டாருன்னா he can easily move out of the Red Bull and he can join another team. மோஸ்ட்லி அது ஆஸ்டன் மார்டின்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கேட்ட இந்த இது வந்து ரூமரா இல்லை இது ஒரு வகையில் உண்மையா? எதுவுமே வந்து நம்ம ஃபுல்லாக ரூமர்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக உண்மைன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு 50% உண்மை இருக்கும். ஏன்னா வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது. அதனால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு 50% ட்ரூ தான். ஆனால் வந்து ஆஸ்டன் மார்டினா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஏன்னா மெர்சிடிஸும் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, ஆஸ்டன் மார்டினும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இல்லையே, மெர்சிடிஸில் தான் இப்போ வந்து அவங்களோட கை குழந்தை ஆண்டோனெல்லி நல்லா அழகாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவங்களோட ஜூனியர் டீம்லேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ யாரை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜார்ஜ் ரசலை இவருக்காக தூக்கி விட்டுரு, எப்படி ஃபெராரியில் வந்து ஹாமில்டன் வராருன்னு சொல்லி கார்லோஸ் சைன்ஸை தூக்குனாங்களோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வரீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குது, கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான், ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான். யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் சூஸ் பண்ணுவீங்க. இல்லைங்க, இவ்வளோ வருஷமா காலேஜில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எடுத்தாலும் புதுசாக வரவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் இங்கே மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஏன் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர்றோன்னே ஏன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட மோதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவனை அந்த லெவலுக்கு கொண்டு வரக்கூடாது? ஏன்னா இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அந்த காலேஜுக்கு வந்திருக்க வேண்டியது. இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு மெர்சிடிஸ்க்கு வர வேண்டிய டிரைவர் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். மெர்சிடிஸோட பேட் டெசிஷனால ரெட்புலுக்கு போய் இன்னைக்கு ரெட்புல்லேருந்து இவ்வளோ பெரிய சாம்பியனாக உருவாகி நிற்கிறாரு. அதனால செகண்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக மெர்சிடிஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. டோட்டல் முக்கியமாக மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செகண்ட் டைம் வந்து இன்னொரு டைம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் மெர்சிடிஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் வாண்டடாக வந்தார்னா கண்டிப்பாக ஜார்ஜ் ரசலை தூக்கிட்டு அவங்க வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனா டிரைவராக போடுவாங்க. கிமி ஆண்டோனெல்லி கண்டிப்பாக மெர்சிடிஸில் தான் ஃபியூச்சர், அது நான் வந்து வேணாம்னு சொல்லலாம். ஆனால் ஜார்ஜ் ரசலோட வந்து என்னதான் ஜார்ஜ் ரசல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஒருத்தர் உள்ளே வராருன்னா கார்லோஸ் சைன்ஸுக்கு என்ன ஃபெராரியில் நடந்துச்சோ அதே நிலைமை தான் ஜார்ஜ் ரசலுக்கு நடக்கும். ஓகே வெங்கட், இப்போ வந்து லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பழம்பெரும் டீமான வில்லியம்ஸில் மிஸ்டர் கார்லோஸ் சைன்ஸ் அவரும் அலெக்ஸ் ஆல்போனா.
ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் வில்லியம்ஸ் எப்படி இருக்குது, கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ நான் இப்போ தான் F1 ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு டீம் லெவலில் பார்க்குறப்ப வில்லியம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து டீம் வைஸ் அவங்க எப்படி டெவலப் ஆக போகிறாங்க, அதே மாதிரி கார்லோஸ் சைன்ஸுக்கு ஃபியூச்சர் இந்த டீமால் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். நாட் ஓன்லி சைன்ஸ் பட் ஆல்சோ அலெக்ஸ் ஆல்பான். சைன்ஸ், அலெக்ஸ் ஆல்பான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெட்புல் அகாடமி டிரைவர்ஸ், ரெட்புல்லேருந்து வந்தவங்க தான். அதனால் அவங்களோட டேலண்ட் வந்து நம்ம வந்து கொஷின் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. ரெண்டு பேருமே அம்பாசிடர்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் தான். அதனால் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து வில்லியம்ஸ் வந்து டாப் 4 டீம்ஸ்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகம். டாப் 4 டீம்ஸில் வந்து திருப்பி அவங்களோட 90s எராவை திருப்பி அவங்க கொண்டு வர தான் ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அவங்க இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக கார்லோஸ் சைன்ஸ் அவங்க கூட இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபெராரியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக ஒரு வில்லியம்ஸ்க்கு இன்புட்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வில்லியம்ஸ் கார் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். இப்போவே நல்லா டெவலப் ஆகிருக்கு. மெயின் ரீசன் வந்து 3 பேர் தான், ஜேம்ஸ் ஓவல்ஸ், கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் அலெக்ஸ் ஆல்பான். ஜேம்ஸ் ஓவல்ஸ் வந்து அவங்க டீம் பிரின்சிபல். இன்னொன்று மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, ஹாஸ், வில்லியம்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெயின் விஷயம் டீம் கல்ச்சர். ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டிரைவரோட ஃபுல் பொட்டன்ஷியலாக கண்டிப்பாக வந்து ரேஸில் காட்டுவார். அதை தான் வந்து வில்லியம்ஸ்லேயும் ஹாஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி தான் இதுவும். ஒரு டிரைவருக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஃபீலிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறாரு. அதுதான் வில்லியம்ஸ்லேயும் பண்ணுறாங்க, ஹாஸ்லேயும் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சம் பிக் டீம்ஸ் அதை பண்ண மிஸ் பண்ணுறாங்க. அது பிக் டீம்ஸ் எதுன்னு உங்களுக்கே தெரியும். சரி, கடைசி ஒரே ஒரு கொஸ்டின். பியர் கேஸ்லி இந்த மனுஷனுக்கு ரெனால்ட்ன்ற ஒரு வண்டியை கொடுத்துட்டு, ஆனாலும் இன்னைக்கு என்ன 6th பொசிஷனோ 8th பொசிஷன், அந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பியர் கேஸ்லி பொறுத்த வரைக்கும் அவரும் ரெட்புல் டிரைவர் தாங்க. அவருக்கும் அண்டர் ரேட்டட் இல்லை, அண்டர் ரேட்டட் நல்ல வேர்டு, அது கரெக்டான வேர்டு, அண்டர் ரேட்டட் பியர் கேஸ்லிக்கு. இன்னொன்று, ரெனால்ட் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹோண்டா, மெர்சிடிஸ் கம்பேர் பண்ணும்போது பேஸ் வந்து கம்மி தான். ஆனால் கார்னர்ஸில் நல்லா ஃபாஸ்ட்டு. இந்த ட்ராக்ல என்னன்னா கார்னர்ஸ் நல்லா இருக்குது, அதிக கார்னர்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பியர் கேஸ்லி வந்து எக்ஸ்ட்ராடினரி டிரைவிங். போன ரேஸ்லையும் சரி, இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. போன ரேஸில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணார், கண்டிப்பாக இந்த ரேஸ்லையும் அவர் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவார். ஓகே மக்களே, நன்றி. நாளைக்கு ரேஸை முடிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெங்கட். குட் நைட் பீப்புள். சைனிங் ஆஃப். சியர்ஸ். பை.